வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, உங்கள் வருங்கால மனைவியின் குணம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவி பற்றி குறிக்கக்கூடிய காரகரம்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் மற்ற கிரகங்களை தொடர்பு கொள்ளும்போது வரக்கூடிய மனைவியின் குணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சூரிய பகவான் சேரும்போது அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. பாரம்பரியமிக்க பெரிய குடும்பத்திலேருந்து வருவாங்க. முகம் பார்க்க பிரகாசமாக தெரியும். மனைவி மூலம் ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும். அரசு வேலை அல்லது அரசு காசு அனுபவிக்கக்கூடியதாகவும் உண்டாகும். ஜாதகர் மனைவி வந்த பிறகு புகழ், பெருமை, கௌரவம் உயரும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சந்திர பகவான் சேரும்போது அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது நல்ல அழகான மனைவியாக இருப்பாங்க. மனைவியிற்கு விட்டு கொடுத்துதல், பெருமை, நிதானம் இருக்கும். மனைவி வந்த பிறகு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. மனைவி அடிக்கடி அதிக செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி பயணம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மனைவியின் மூலம் கடனும் ஏற்படும். மாமியார் மருமகள் சண்டை இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் மூலம் ஏற்படும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சேரும்போது அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது மனைவி கம்பீரமான தோற்றம், இளமையாக இருப்பாங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதிக கோபம் உடையவர், எதையும் சிந்தித்து பேச மாட்டார்கள், சற்றென்று பேசக்கூடிய அந்த மனோபாவம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், வாகனம் போன்றவை திருமணத்துக்கு பிறகு அமையும். மனைவி பேச்சை கேட்டு கணவர் நடப்பார். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் புதன் சேரும் அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது நல்ல அழகான இளமையான மனைவியாக அமைவாங்க. நல்ல படித்த நபராக இருப்பாங்க. புத்திசாலித்தனம் அந்த மனைவிக்கு அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. திருமணத்துக்கு பின் ஜாதகர் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவாங்க. கணவர் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தாம்பத்திய சுகம் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் குரு சேரும்போது அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது மனைவி நல்ல குணமுடையவராக இருப்பாங்க. அது ஒழுக்கம், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல் போன்ற செயல்பாடுகள் அதிகம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சியான நிலை ஏற்படும். மனைவி அதிக ஆன்மீகம் என்னும் பக்தி உண்டு. சமூகத்தில் நல்ல கௌரவமான மதிப்பு மரியாதை உடைய நபராக இருப்பாங்க. மனைவி ஓரளவிற்கு உடல் பருமனாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போக குணம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சுக்கிரனுடன் சனி சேரும்போது அவங்க வரக்கூடிய மனைவியின் குணமானது பொறுமை, நிதானம் உடையவங்களாக இருப்பாங்க. திருமணம் சற்று காலதாமதமாகும். வேலைக்கு போகக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. மனைவியின் மூலம் வருமானம் உண்டு. மனைவிக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு போன்ற பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவி இருவருக்கிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். திருமணத்துக்கு பிறகு தொழில் அமைப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தாம்பத்திய சுகம் அந்தளவு சிறப்பாக இருக்காது அந்த சுக்கிரனுடன் சனி சேரும்போது. அதுக்கு அடுத்து சுக்கிரனுடன் ராகு சேரும்போது அவர் வரக்கூடிய மனைவியின் குணமானது மனைவி பிடிவாதம், வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளியூர் அல்லது தொலைதூரத்திலிருந்து மனைவி அமைவாங்க. கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மனைவிற்கு கண்டம், உடல்நிலை பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. திருமணம் காலதாமதமாக நடைபெறும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதாவது இந்த சுக்கிரன் ராகு இருந்து சுபத்துவமாக இருக்கும்போது குரு போன்ற சுபர்கள் பார்க்கும்போது திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது சுக்கிரனுடன் கேது சேரும்போது அவங்க வரக்கூடிய மனைவியின் குணமானது ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. மனைவி பக்திமானாக இருப்பாங்க. காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கணவர் மனைவி உறவு சிறப்பாக இருக்காது. தாம்பத்திய சுகமும் சிறப்பாக இருக்காது. இது போன்று சுக்கிரனுடன் கேது சேர்க்கை உள்ளவங்க அடிக்கடி விநாயகர் வழிபாடு செய்வது குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.